ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா விவசாய கையிலையும் விதை இருந்துச்சு. எல்லாருடைய கையிலையும் உரம் இருந்தது. ஏன்னா மாடு இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து குப்பையை எடுத்துக்குவாங்க. அங்கே உரம் என்பது அவங்களுடைய கையில் கட்டுப்பாட்டில் இருந்தது. தொழில்நுட்பம் என்பது அவங்களுக்குள்ளே இருந்தது. 3 தன்மைகளும் அவங்க கையில் இருந்ததுனால அவங்க தற்சார்புள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த தற்சார்பு என்பது உடைக்கப்பட்டு விட்டது. வனத்துக்குள் திருப்பூர், பசுமை விகடன், வெற்றி என்ற 3 பெரிய அமைப்புகள், நிறுவனங்கள் நடத்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான பயிலரங்கமா, கருத்தரங்கமா அல்லது பாராட்டரங்கமா எது சொல்லணும்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய ஒரு சிறப்பான நிகழ்வு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிராமப்புறங்களில் எது மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் அப்படின்னா, மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 2 பேச்சாளர்களுடைய கருத்துக்களிலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, ஐயா பெரியவர் பழனிசாமி ஐயா அவர்களுடைய கருத்து. அவருடைய சிவராமன் ஐயா சொன்னது போல் அந்த கற்றுக்கொள்கின்ற ஆர்வம், அதாவது இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பில் மோலிசன் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவங்களுடைய ஸ்கூல் ஆஃப் தாட்டு தான், அதாவது இயற்கை வேளாண்மையில் நிறையா சிந்தனை பள்ளிகள் இருக்குது. அதில் ஒரு சிந்தனை பள்ளி என்பது அந்த பெர்மாகல்ச்சர் என்று சொல்வார்கள், நிலைவேற்று சாகுபடி என்று சொல்வோம். அவர் தன்னுடைய புத்தகம், ஒரு 800 பக்கம் அவங்களோட புத்தகம், அதில் அவர் முன்னுரையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதில் நான் எதுவுமே சொல்லலை, நான் பழங்குடி மக்களில் சிறு சிறு விவசாயிகளிருந்து வந்த சேர்த்த கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்கிறேன் அப்படி தான் அவர் சொல்கிறார். அதுபோல் தான் இன்றைக்கி ஐயா பழனிசாமி ஐயா சொல்கிறாங்க, பலர்கிட்டருந்து நான் கற்றுக்கொண்டேன், இன்னும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இந்த ஒரு பெரிய சிறப்பு. ஒரு எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்போ கற்றுக்க முடியும்னா, இந்த கிளாஸை எம்டி பண்ணு, கப்பை கவுத்தி வை அப்படின்னு புத்தர் சொல்லுவாராம். எப்பயுமே ஒரு தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைஞ்சிருந்தால் என்ன உள்ளே போகும், ஒன்றுமே போகாது. அப்போ எப்போல்லாம் அவங்களுடைய டம்ளர் காலியாக இருக்குதோ அப்போ தான் வரிசை ஊற்ற முடியும். அந்த அடிப்படையில் ஒரு திறந்த புத்தகமாக, திறந்த உணர்வோடு இருக்கக்கூடிய ஐயா பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம சிவராம ஐயா அவங்க நான் ஒரே ஒரு முறை தான் சந்தித்தேன். கோவை புத்தக சந்தையில் தோழர் ஓசை காளிதாஸ் அவர்கள் உங்களை சந்திக்கணும்னு ஒரு நண்பர் விரும்புகிறார், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. பார்த்த உடனே பிடிச்சி, சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பிறைமதி பெண்ணீர் நட்பை பற்றி சொல்லுவார் வள்ளுவர். அது மாதிரி பிறைமதி போல், அதாவது ஒரு நிலா பார்த்த உடனே வளரும் பார்த்திங்களா கடன்னு, அந்த மாதிரியான ஒரு நட்புக்கு இலக்கணமாக நம்முடைய மதிப்புக்குரிய சிவராமன் ஐயா அவரை சொல்ல முடியும். ஒரு முறை தான் சந்தித்தேன், உடனே பிடிச்சிட்டார். தொடர்ச்சியாக எங்களோட பேசுகிறார். ஆனால் அவர் பேச வேண்டிய கட்டாயம் ஒன்றும் இல்லை, தேவையும் இல்லை. அவர் ஒரு பெரிய தொழில் அதிபர். திருப்பூர் அப்படிங்கிறத நாங்கள் டாலர் சிட்டின்னு சொல்லுவோம். டாலர்கள் நிறைந்த ஒரு நகரத்தில் அப்படி ஒரு பெரிய தொழில் முனைவில் இருக்கவர், மிகப்பெரிய பிஸியான ஆள், நம்மளோட பேசுகிறாரு அப்படிங்கிறது பெரிய ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த பசுமையை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு செய்தி. அடுத்ததாக அவருடைய இந்த அரவணைப்பு, நான் பல ஆளுமைகளை பார்த்துருக்கிறேன், எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அந்த லீடர்ஷிப்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு தலைமைத்துவ பண்பு எப்போ வரும் அப்படின்னா, எல்லாத்தையும் உள்ளிணைக்கிறது தான். அந்த இன்க்ளூசிவ் அப்ரோச் இருக்குல்ல, அதுதான் எப்போயுமே வெற்றிக்கு ஒரு அடையாளம். இதெல்லாம் அவங்ககிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது. ஓசை காளிதாஸ் அவர்கள் நிறையா சொல்லிகிட்டே இருப்பார். ஐயா சிவராமன்ட்டு நம்ம நிறையா கற்றுக்கணும், எப்படி ஒரு அமைப்பை நடத்துவது, இது எப்படி வெற்றிகரமாக கொண்டு செல்வது அப்படிங்கிறத அவர் MBA படித்ததோட ஒரு பெரிய அளவில் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. தன் வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும் தூக்கி செயல் என்று வள்ளுவர் சொல்வது போல் அவர் நமக்கு அவ்வளவு அருமையாக ஒரு அமைப்பை எப்படி நடத்துவது, இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பிரியா ராஜகோபாலன் போன்றவங்க, அழகேஸ்வரி போன்றவங்களெல்லாம் நாளைக்கு அவங்க தான் ஒரு லீடர்ஷிப்புக்கு வரக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட நம்மளாம் கற்றுக்கணும், எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. அந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொள்ளக்கூடிய ஒரு பண்பு. அதே போல் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய செந்தில் அவர்களுடைய ஒரு பேச்சு, ஒரு செய்தி வச்சார். இப்போ இயற்கை வேளாண்மை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இயற்கை வேளாண்மை ஐயா நம்மாழ்வார் ஒரு முன்னோடியாக நமக்கெல்லாம் பல கருத்துக்கள் சொன்னார். அவரோட சமகாலத்தில் பயணித்த பெரிய ஆளுமைகள், மாஸ்டர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போ நீங்கள் இந்தியா மூலம் எடுத்திங்கன்னா நிறையா மாஸ்டர்ஸ் குறைவு. தமிழ்நாட்டில் தான் நிறையா மாஸ்டர். சுந்தரராமன் ஒரு மாஸ்டர், செங்கம் வெங்கடாச்சலம் ஒரு மாஸ்டர், நாராயண ரெட்டி ஒரு மாஸ்டர், இப்படி நிறையா மாஸ்டர்கள் நிறைந்த ஒரு பகுதி நம்ம தமிழ்நாடு. அவங்க ஒருத்தரும் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்லேயே சொல்லலாம், ஒரு சிந்தனை பள்ளியை நம்மகிட்ட விட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த இயற்கை வேளாண்மை என்பது ஒரு தொழில்நுட்பமா அல்லது ஒரு வாழ்வியலா அல்லது ஒரு ஃபிலாசபியா, ஒரு மெய்யியலா அப்படின்ற பல கேள்விகள் நமக்கு வருது.
பெரும்பாலும் இப்போ கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது நம்மாழ்வார் ஐயா கூட வேலையை தொடங்கும் பொழுது அவர் புதுக்கோட்டையில் தான் தொடங்கினார். ஆனால் பெரிய வெற்றியெல்லாம் அடைய முடியலை. நான் தொடர்ச்சியாக அவரோட இருக்கும் பொழுது நாங்கள் பட்ட பாடுகள்லாம் எங்களுக்கு தெரியும். அவர் செந்தில் சொன்ன போல் நாங்கள் கூட்டம் போட போனோம்னா பேச போகிறவங்க 5 பேர் இருப்போம், வந்து உட்காந்துருக்கவங்க 4 பேர் இருப்பாங்க. அப்படியெல்லாம் நிறையா பார்த்துருக்குறோம். பல இடங்களில் விரட்டி அடிச்சதெல்லாம் உண்டு. அது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் அது வெற்றி பெற்றது. அதான் ஒரு சிறப்பு. இந்த கொங்கு மண்டலத்துடைய சிறப்பு என்னென்னா, இயற்கை வேளாண்மையுடைய வெற்றி இங்கே தான் தொடங்குது. சுந்தரராமனுடைய பண்ணை ஒரு மாதிரி பண்ணையாகவே தமிழகம் முழுவதற்கும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பண்ணை. அப்படி பல பண்ணைகள் இன்றைக்கி உருவாயிருக்கு. ஆக இந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு பகுதி கொங்கு மண்டலம். இதுக்கு எனக்கு இன்னொரு நினைவு என்ன வருது அப்படின்னா, கார்ல் மார்க்ஸ் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவருடைய கருத்து மார்க்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜெர்மனில் ரைன் நதி அப்படின்னு ஒரு ஆறு, ரைன் ஆறு ஒரு புகழ்பெற்ற ஆறு. அதே போல் லண்டனில் ஓடுற தேம்ஸ் 2 ஆறும் பற்றி நம்ம சொல்லுவோம், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து 18ஆம் 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா முழுக்க மாசுபட்டு அது யாரும் உள்ளே இறங்க முடியாத அளவுக்கு கெட்டுப்போச்சு. குறிப்பாக என்ன காரணம் அப்படின்னா, அங்கே நடந்த தொழில் புரட்சி, இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் ஒட்டுமொத்தமான கழிவுகள்லாம் போய் சேர்ந்து அது அவ்வளோ மோசமாக போய் மக்கள் வாழ முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த தேம்ஸ் ஆறுகளை பற்றி ஜெரம் அப்படிங்கிற ஒரு நாவலாசிரியர் விரிவாகவே எழுதியிருப்பார். நாங்கள் சாராயம் குடிச்சிட்டு அந்த சாக்கடையில் போய் விழுந்து குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு. இன்றைக்கி அந்த ஆறு கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக இருக்குது, படிக தூய்மையான நன்னீராக மாற்றி இருக்கிறாங்க. அது ஐரோப்பாவில் நடந்த நிகழ்வு. அதே நிகழ்வை நான் இங்கே பார்க்குறேன். திருப்பூரில் ஒரு காலத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் நிறையா நொய்யலாரை பற்றிலாம் நிறையா எழுதியிருக்கிறேன். அவர் சொன்னது போல் ஒரு அந்த உரத்துப்பாளையம் அணையை வந்து அதோட சிறப்பு என்ன தெரியுமா? உரத்துப்பாளையம் அணை பொதுவாக அணைக்கட்டுகளை திறக்க விட சொல்லி விவசாயிகள் போராடுவாங்க. இந்த உரத்துப்பாளையம் அணையை மட்டும் திறக்காதீங்கன்னு போராடுவாங்க நம்ம விவசாயிகள். ஏன்னா அவ்வளோ கொடுமையாக அதை மாற்றம் செய்து ஒரு நல்ல நீராக மாற்றுவதற்கான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்குறாங்க பார்த்தீங்களா? அதுதான் இதில் சிறப்பு. ஐயா சிவராமன் போன்றவர்கள் அந்த முயற்சிக்கு முன்னெடுக்கிறாங்க இல்லையா? அதை பாராட்டி ஆகணும். அப்போ ஐரோப்பா வந்து ஒரு கட்டத்தில் தாண்டி எப்படி வந்து சூழலியல் பற்றியான புரிதலையும் அந்த ஆர்வத்தையும் கொண்டு தங்களை மாற்றிக்கொண்டார்களோ, அதுபோல் இந்த பகுதியில் தான் அதிகமான சூழல் சீரழிவுகள் நடந்தது. அதை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கு இருக்கிற தொழிலதிபர்களுக்கு வந்திருக்கிறது பெருமை. அதனால தான் இன்றைக்கி பல தொழிலதிபர்கள் அந்த முயற்சியில் இறங்கியிருக்காங்கன்றது ஒரு நல்ல செய்தி. இப்போ இந்த உலகம் முழுவதும் என்ன ஒரு போக்கு நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லாரும் இளம் தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இப்போ பெரும்பாலும் ஒரு தொழில் அப்படின்னா அது ப்ராஃபிட், ஒரு லாபம், அந்த லாபத்தை நோக்கி போகணும், நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பார்வை இருக்கு இல்லையா? இது நமக்கு ஒரு 30-40 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. இப்படி திட்டமிட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. அது இனிமேல் நடக்காது. இது பேர் பேரடியம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாதை இருக்கு இல்லையா, நம்ம போகிற பாதை வந்து முட்டு சந்தில் போய் நிறுத்திடும், இது வந்து சாத்தியப்படாது. அப்படின்னா இப்போ இளைஞர்களுக்கு என்ன தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னா நிறைய செய்திகள் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜப்பானில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு சிலர், அது வலைத்தளங்களில் கூட கிடக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல கிராமப்புறங்களில் வீடுகள் வந்து நிறையா புத்தகங்கள் இருக்குது, பெரியவங்க இருக்கிறாங்க. 2 தடவை ஃபோன் வருது அவங்களுக்கு. காலையில் ஒரு ஃபோன், மாலையில் ஒரு ஃபோன் அந்த வீட்டுக்கு வரும். அதுக்கு ஒரு பணம் கட்டியிருக்காங்க அரசாங்கத்திட்ட. என்ன அப்படின்னா, அந்த ஃபோன் வரும் பொழுது அந்த பெல் அடித்து அந்த எடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. தொலைபேசி எடுக்கப்படவில்லை என்றால் அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வரும். ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பொருள். ஏன்னா குழந்தைகளே இல்லை, அவங்களாம் நகரத்துக்கு போயிட்டாங்க. கிராமப்புறங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நோயுற்ற நிலைமையில் அங்கே தான் இருக்குது. ஜப்பான் போன்ற நாடுகளில் இருக்குது. சீனாவில் அது வருது. இது என்ன ஆகுதுன்னா, பாப்புலேஷன்லாம் இனிமேல் அதிகமாகும்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா? அதிகமான மக்கள் தொகை பெருகும் அப்படி இல்லை. மக்கள் தொகை கீழே வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் கீழே வந்துட்டுருக்கு. இப்போ பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில் சில இடங்களில் மட்டும்தான் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகுது. ஆனால் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற இடங்களில் மக்கள் தொகை குறையுது. அதனால தான் இன்றைக்கி வெளி மாநிலத்திலேருந்து நிறையா தொழிலாளர்கள் இங்கே வந்திருக்காங்க. அப்போ இந்த டீபாப்புலேஷன் இருக்கு இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக வரப்போகிறது. ஏன் வருது அப்படின்னு பல பேர் பல ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக நம்முடைய வாழ்வியல் முறை மாறி இருக்குது, நம்முடைய உணவு முறை மாறி இருக்கிறது. இதெல்லாம் மாறுவதன் காரணமாக தான் நமக்கு அடுத்த தலைமுறை கிட்டத்தட்ட குறைய தொடங்கி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆக அடுத்த தலைமுறையை மகிழ்ச்சியாக அல்லது ஒரு நிம்மதியான வாழ்வை நோக்கி நகர்த்துவது எது அப்படின்னா பணம் அல்ல. அதான் நான் திரும்ப செந்தில் அவர்கள் சொன்ன அந்த நற்றிணை பாடலுக்கு வரேன். அவர் அருமையான ஒரு பாடல் தொட்டு காட்டிட்டு விட்டுறாரு. என்ன அப்படின்னா, அந்த 226வது பாடல் அவர் எழுதின யாருன்னா, இந்த கணியன் பூங்குன்றன்னா நம்ம யாரை சொல்லுவோம்?
யாதும் ஊரே யாவரும் கேளிர் பாட்டு தான் நமக்கு நினைவு வரும். அவர் இன்னொரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டு என்னன்னா, மரம் சா மருந்தும் கொள்ளார் மாந்தர், உரம் கெட உயர்தவம் செய்யார், மன்னர் வளம் கெட பொன்னும் கொள்ளார் அப்படின்னு சொல்கிறார். 3 செய்திகள் சொல்கிறார். அதுதான் நமக்கு பிரின்சிபல், அது கோட் ஆஃப் எத்திக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு 3 செய்திகள். அதாவது சாதாரண மக்களுக்கு, அப்புறம் படித்தவங்களுக்கு, எலைட்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஆட்சியாளர்களுக்கு, 3 பேருக்கு 3 செய்திகள் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மரம் சா மருந்தும் கொள்ளார், மரத்தை சாகடித்து மருந்து எடுக்க மாட்டான். அப்படின்னா எந்த ஒரு இனத்தையும் அழித்து ஒட்டுமொத்தமாக சுரண்டி சாப்பிடக்கூடிய பண்பு கிடையாது. இப்போ நீங்கள் இருளர் மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது பழங்குடி மக்கள் தான். பழங்குடிகள்னாலே நம்ம என்ன நினச்சிக்குவோம், அவனை ஒன்றும் தெரியாது, முட்டாள், அறிவில்லாதவன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அவங்க தேன் எடுக்க போகும்போது தேன் அடைகளை முழுவதுமே அழிக்க மாட்டாங்க. ஒரு 10-20 தேன் அடைகளை விட்டுருவாங்க. அதே போல் வள்ளி கிழங்கு எடுக்க போகும்போது எல்லா கிழங்கையும் சுரண்ட மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு 30-40 கிழங்குகளை விட்டுருவாங்க. ஏன்னா அடுத்த தடவை வேணும் அவங்களுக்கு. அப்படி ஒரு பண்பாடு. அதனால் மரத்தையெல்லாம் முழுசாக வெட்டிட்டு அதில் மருந்து எடுக்கணும் அப்படிங்கிற. ஆனால் இப்பொழுது அது மாறி இருக்குது. என்றைக்கு அது சந்தையில் மார்க்கெட்டில் போய் வேற ஒரு இடத்துக்கு போன பிறகு முற்றிலுமாக சுரண்டி எடுக்கக்கூடிய ஒரு நிலை மாறி இருக்குது. அது ஒன்று. அடுத்ததாக தவம் செய்கிறவங்க, தவம் அப்படிங்கிற பொருள் ஒரு குறியீட்டு சொல்லுதான். அதாவது நிறையா படிக்கிறது, நிறையா பற்றி சிந்திக்கிறது, சமூகத்துக்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய எலைட்ஸ் என்று சொல்லக்கூடிய மேட்டுக்குடி மக்கள், சிந்தனையாளர்கள், அவங்கள பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அறிவு கிட்டத்தனமாக பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல. ஏன்னா அறிவு என்பது என்ன செய்யணும் அப்படின்னா, மக்களுக்கு பயன்படணும். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதன்னு சொல்கிறார். அதாவது அறம் எப்படி அறுக்கக்கூடிய அறம் கூர்மையாக இருந்தால் கூட அது எதுக்கு பயன்படாது, மக்கட்பண்பு இல்லாட்டி பயன்படாது, மக்கட்பண்பு அப்படின்னு சொல்கிறார். ஆக அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்படி 3வது அரசாங்கத்துக்கு சொல்கிறாரு, வளம் கெட பொன்னும் கொள்ளார். இப்போ ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சுரண்டி, இயற்கை வளங்கள்லாம் சுரண்டி, காடுகள்லாம் அழிச்சிட்டு நிறையா கரன்சியை சேர்த்து வச்சோம்னா என்ன ஆகும்? ஒரு பயனும் கிடையாது. தங்கத்தை சேர்த்து வச்சோம்னா என்ன பயன்? ஒன்றும் கிடையாது. இதுதான் நம்முடைய அடிப்படையான கோட்பாடு. ஆக இதிலிருந்து தான் நம்முடைய இயற்கை வேளாண்மை இயக்கமோ அல்லது இயற்கை வேளாண்மை சிந்தனைகளோ இங்கே தொடங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிலருக்கு அப்படி ஒரு கருத்து இருக்கலாம், நிறையா சம்பாதிக்கலாம். விவசாயிகளுடைய சிக்கல்களை நம்ம புரிந்து கொள்ளணும். புரிஞ்சு கொள்ளாமல் நீங்கள் எல்லாமே பெரும்பாலும் முன்னோடிகளாக இருக்கிறீங்க. அதாவது ஒரு அமைப்பை நடத்துகிறீங்க, அந்த அமைப்புக்கு வழிகாட்டுறீங்க, அது ஒரு சந்தேகப்படுத்துகிறீங்க, இப்படி ஒரு சமூக நோக்கத்தோடு இயங்கி கொண்டு இருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், விவசாயிகளுடைய சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்திய விவசாயிகள் குறிப்பாக. ஏன்னா இந்திய விவசாயிகள் 4 சிக்கல்களை சந்திக்கிறாங்க. நம்ம 2-1 தான் பார்த்துக்கிறோம். 4 அடிப்படை சிக்கல்களை சந்திக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 1, விவசாயிகளுடைய தற்சார்பு அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது பசுமை புரட்சிக்கு முன்பு, பசுமை புரட்சிக்கு பின்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தற்சார்புன்னு சொல்கிறோமா, செல்ஃப் ரிலையன்ஸு, சொந்த காலில் நிற்கக்கூடிய தன்மை என்பது அழிக்கப்பட்டு விட்டது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எளிமையாக சொல்லணும்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா விவசாயி கையிலையும் விதை இருந்துச்சு, மறுக்க முடியாத அறம். எல்லாருடைய கையிலையும் உரம் இருந்தது, மறுக்க முடியாது. ஏன்னா மாடு இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து குப்பையை எடுத்துக்குவாங்க. அங்கே உரம் என்பது அவங்களுடைய கையில் கட்டுப்பாட்டில் இருந்தது. தொழில்நுட்பம் என்பது அவங்களுக்குள்ளே இருந்தது. இந்த 3 தன்மைகளும் அவங்க கையில் இருந்ததுனால அவங்க தற்சார்புள்ளவர்களாக இருந்தார்கள். இது ஒன்று. ஆனால் இன்றைக்கி அந்த தற்சார்பு என்பது உடைக்கப்பட்டு விட்டது. விதைகள் எல்லாம் முழுக்க முழுக்க கம்பெனி கைக்கு போயிடுச்சு. அதே போல் உரம் என்பது நிறுவனங்கள் கைக்கு போயிடுச்சு. தொழில்நுட்பம் என்பது எக்ஸ்பர்ட்டை போயிடுச்சு, நம்மகிட்ட இல்லை. இந்த 3ம் நம்மை விட்டு போய்விட்டது. ஆக தற்சார்பு என்பது முதல் சிக்கல். தான் 2வது சிக்கல் என்ன அப்படின்னா, சந்தை. ஐயா சொன்னாங்க, சந்தை எப்படி கட்டுப்படுத்தலாம், அவருடைய அது மேதாவித்தனம், அதாவது மேதைத்தனம். அப்படி ஒரு சிலர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. எப்படி பங்கு சந்தையில் காசு போட்டு காசு எடுக்கிறாங்க, அதுபோல் கிட்டத்தட்ட இந்த சந்தையை புரிந்து கொண்டு சந்தையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எளிமையாக பார்த்தீங்கன்னா, அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க விவசாயிகள், சந்தையில் என்ன ஆகும்? விலை கூடுமா குறையுமா? அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டா குறைஞ்சிரும். தக்காளியை பார்த்தோமே, சரி சந்தையில் விதை நிறையா இருக்குது, விலை உற்பத்தி எப்படி இருக்கும்? ரொம்ப குறைவாக இருக்கும். ஆக எப்போவுமே சந்தை விவசாயிக்கு சாதகமாக இருக்க போகிறதே கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரியாமல் தான் நிறையா உற்பத்தி, அரசாங்கம் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம், நிறையா உற்பத்தி பண்ணணும், நிறையா உற்பத்தி பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பொய் தோற்றம். 2வது சிக்கல். 3வது சிக்கல் என்பது அரசனுடைய கொள்கைகள். எப்படி சிக்கலாகுது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நிறையா இப்போ தேங்காய் விலை குறைஞ்சி போச்சு. என்ன பிரச்சனை? இப்போ அரிசி உற்பத்தி பண்ணுறோம்,
அரிசி உற்பத்தி பண்ணுற அரிசியை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, பாசுமதி தவிர வேறு எதுவும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, தடை இருக்குது. அதே போல் தேங்காய் விலை கூடுதுன்னு வச்சுங்க, அரசாங்கம் என்ன பண்ணுது, பாமாயிலை இறக்குமதி பண்ணுது. பருத்தி விலை அதிகமாகும் போது என்ன பண்ணுதுன்னா பருத்தி இறக்குமதி பண்ணுது. அப்போ அரசு என்பது இந்த கர்சரை மேலே கீழே இறக்கிக்கிட்டே இருக்குது. இதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல நம்ம, அதுதான் சிக்கல். இது அடுத்த பிரச்சனை. கடைசி பிரச்சனை என்னென்னா, ஏன் அப்படி அரசு நடந்து கொள்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா என்பது ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தை பற்றி ஒரு அறிஞர் சொல்கிறாரு, 51 பேர் சேர்ந்து 49 பேரை முட்டாள்னு சொன்னால் அதுக்கு பேர் ஜனநாயகம் தான். ஏன்னா மெஜாரிட்டி, பெரும்பான்மை இசம் இருக்கு இல்லையா, அது போல். ஆனால் இப்போ 35-40 இருந்தாலே நீங்கள் ஆட்சிக்கு வரலாம், அது வேறு. இந்தியாவுடைய அமைப்பு வேறு. ஆக யாரெல்லாம் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய குரல் தான் எடுபடும், அரசு திட்டங்களில் சட்டங்களில் எடுபடும். இப்போ விவசாயிகள் அப்படி குரல் கொடுத்தாங்களா? ஒரு காலத்தில் நாராயணசாமி நாயுடு ஐயா காலத்தில் பேசுனாங்க, இப்போ இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, விவசாயிகள் ஒன்றிலிருந்து போராட முடியாத வாழ்க்கை சூழலில் இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பாருங்கள், ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. யார் பாதிக்கப்படுவா அப்படின்னா மாணவர்கள். சரி, மருத்துவர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, பிடிச்சி சிறையில் போடுறாங்க, பாதிக்கப்படுறது நோயாளிகள். அரசு ஊழியர்கள் சிறைக்கு போகிறாங்க, யார் பாதிக்கப்படுறது? பொதுமக்கள். விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கலாம், விவசாயிகளை பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு நாதி கிடையாது. ஆக நேரடியாகவே விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த 4 சிக்கல்களை புரிந்து கொள்ளாமல் எந்த ஒரு விவசாய இயக்கமோ அல்லது விவசாய முன்னோடிகளோ இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம காய்களை நகர்த்தணும். இந்த புரிதல் இல்லாமல் நம்ம உள்ளே போனோம்னா தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும்னு வள்ளுவர் சொல்கிறார். தற்சார்பு இல்லாமல் விவசாயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா, சண்டைக்கு போனவன் வாழை எடுத்து வீச தெரியாமல் சண்டைக்கு போகிற மாதிரி, எதிரி நம்ம வாழை பிடுங்கி நம்மளை வெட்டி போட்டுருவான். இதுதான் என்னுடைய அடிப்படை. ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன தான் செய்கிறது அப்படின்னா, நாம் என்ன தொடங்குகிறோம்? முதல்ல இந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளணும். ஐயா பெரியவர் பழனிசாமி போன்றவர்கள், சுந்தரராமன் போன்றவர்கள், நம்மாழ்வார் ஐயா போன்றவர்கள் கொடுத்த அந்த தொழில்நுட்பங்களில் நம்ம வேலை செய்ய தொடங்கணும். அப்போ அந்த தொழில்நுட்பத்தை ரொம்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயற்கை வேளாண்மை என்பது பிற்போக்குத்தனமானது, அது எல்லாமே பின்னாடி கொண்டு போகிறாங்க நம்மளை. அதாவது ஒரு கிமு 5ஆம் நூற்றாண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க பேசுகிற நைட்ரஜனை நம்மளும் பேசுகிறோம், அவங்க பேசுகிற ஹைட்ரஜனை நம்மளும் பேசுகிறோம். இயற்கை வேளாண்மை என்பது நவீன இயற்கை வேளாண்மை மாதிரி இருக்குது. ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் வேறு, ஆர்கானிக் ஃபார்மிங்கில் மாடர்ன் ஆர்கானிக் ஃபார்மிங் வேறு. ட்ரெடிஷ்னல் ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றது ஒரு கருத்து, ஆனால் நாம் இப்போ நவீனப்படுத்தியிருக்கிறோம். பல ஆய்வுகள் செய்யப்பட்டு உலகம் முழுவதும் இந்த ஆய்வு நடக்குது. ஏன்னா இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கிற மூவ்மெண்ட் எந்த அரசாங்கமோ எந்த அமைப்போ உண்டாக்கலை, முழுக்க விவசாயிகள் தாங்களாகவே உருவாக்கிய அமைப்பு தான் இயற்கை வேளாண்மை அமைப்பு. உலகம் முழுவதும், நாம் மட்டும் இல்லை, அங்கங்கே விவசாய அமைப்புகள் அங்கங்கே உருவாக்குனது. நான் இப்போ நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த முதல்ல ஆல்பர்ட் ஹோவார்டுன்னு ஒருத்தர் இருந்தார் இங்கே இந்தியாவில், பிரிட்டிஷ் பீரியடில் இருந்த ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர். அவர் பூசா அப்படிங்கிற இந்தியாவினுடைய ஒரு மூத்த ஆராய்ச்சி நிலையம், அதில் இருந்து அவர் யார்கிட்ட அந்த உலகம் முழுவதும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆல்பர்ட் ஹோவார்டு தான் முதல்ல இயற்கை விவசாயத்தை தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொடையல் இன்ஸ்டியூட்டுன்ற இடத்துல அமெரிக்காவில் இருந்த மட்டும் இல்லை, சாயில் அசோசியேஷன் லண்டனில் இருந்த 2 அமைப்பில் அவர் பணியாற்றியவர், அதை தொடங்கியவர்கள் ஒருத்தர். அவர் இங்கேருந்து தான் இந்த கம்போஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மக்கு தயாரிக்கிற முறையை நம்மகிட்ட எடுத்துகிட்டு போனவர். ஆக இந்த இயற்கை வேளாண்மைக்கு மூலமும் நாம தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம விட்டுட்டோம், நம்ம இந்த வேற ஒரு அறிவியலாக அதை எடுத்துகிட்டு போகல. அது ஒரு செய்தி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிற்போக்குத்தனமான பார்வை, அதாவது பிற்போக்குத்தனமான தொழில்நுட்பம் என்கின்ற பார்வை என்பது வலிந்து திட்டமிட்டு நம்ம மேலே பூத்திருக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய சிக்கல். இயற்கை விவசாயத்துக்கு போனீங்கன்னா, இது இவங்களுக்கெல்லாம் வேட்டியை கட்டிக்கிட்டு அவர் ஐயா சொன்னார் இல்லையா, அழுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு செய்யக்கூடிய, அப்படி இல்லை. நீங்கள் ஜீன்ஸு போட்டுக்கலாம், பேண்ட்டு போட்டுக்கலாம், டவுசர் போட்டுக்கலாம், சுடிதார் போட்டுக்கலாம், அழகாக செய்யலாம், யாரும் எந்த தடையும் கிடையாது. இயற்கை வேளாண்மை என்பது ஒரு அறிவியல், அந்த அறிவியலை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அது ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்முடைய மரபுகளில் இருக்கக்கூடிய செப்பமான கருத்துக்களை நம்ம எடுத்துக்கணும், அதை தூக்கி போட முடியாது. இப்போ அதுக்கு சிறந்த உதாரணம் எப்படி இஸ்ரேலை பற்றி சொன்னாரோ, கிபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டுப்பண்ணை சொன்னாரோ, அதுபோல் கியூபான்னு ஒரு நாடு இருக்குது. அந்த கியூபா குட்டி நாடு, அமெரிக்காவில் பெரிய வல்லரசுக்கு பக்கத்தில் ரொம்ப சிறிய நாடு. அந்த நாடு தொடர்ச்சியாக சமத்துவத்தை போதித்த ஒரு நாடு, சோசலிசம் சொல்லுவோமே, அதை வச்சுருக்கக்கூடிய ஒரு நாடு.
அந்த நாட்டில் ஒரு பெரிய சிக்கல் வருது. என்ன அப்படின்னா, சோவியத் ரஷ்யா உடைஞ்ச பிறகு அந்த நாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகள் எதுவுமே இல்லை. ஆக அவங்க அமெரிக்காவோட போய் சரண்டர் ஆகிறதா இல்லை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதா அப்படிங்கிற சிக்கல் வரும்பொழுது ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன பண்ணுறாரு, அந்த அறிஞர்களெல்லாம், ஏன்னா அங்கே படிப்பு அதிகம், எல்லாரையும் படிக்க வச்சுட்டாங்க, நிறையா சயின்டிஸ்ட் இருக்காங்க, நிறையா டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த அறிவியல் அறிஞர்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே தப்பிச்சு போனாங்களே ஐயா பழனிசாமி போன்ற ஒரு சில விவசாயிகள் அங்கங்கே, ஏன்னா புரட்சி நடந்த பிறகு எல்லா நிலங்களையும் அரசு எடுத்துக்கிச்சு, அரசுடைமை ஆக்கிட்டாங்க. அப்போ சிறு சிறு விவசாயிகளெல்லாம் அங்கங்கே ஒதுங்கி நின்றவங்களை விட்டுட்டாங்க. அவங்க தான் கடைசியில் அவங்களுக்கு உதவுனாங்க. இந்த பெட்ரோல் கிடைக்கல, அவங்களுக்கு யூரியா கிடைக்கல, வண்டிகள் டிராக்டர் ஓட்ட முடியலை, அப்படிங்கிற நெருக்கடி வந்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு, ஃபிடல் காஸ்ட்ரோ அந்த சயின்டிஸ்டெல்லாம் கூப்பிட்டு உட்கார சொல்லிவிட்டு அவர் அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொன்னார்னா, நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, நான் கொஞ்சம் விவசாயிகளை கூப்பிட்டு வரேன், அவங்கள முன் வரிசையில் உட்கார வைக்கிறேன், அவங்க சொல்கிறதெல்லாம் நீ பதிவு பண்ணிக்க, அதுக்கு அறிவியல் விளக்கம் மட்டும் கொடுன்னார். அப்படி தான் வந்து அங்கே கியூபாவில் இயற்கை வேளாண்மை வந்து வெற்றி பெற்றது. அதை பற்றி ஒரு புத்தகம் போட்டோம், ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான இயற்கை வேளாண்மை அப்படின்னு புத்தகம். அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக இந்த இயற்கை வேளாண்மை என்பது மரபுகளிலிருந்தும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். தூக்கி குப்பையில் போடக்கூடாது, மரபுகளெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. குழந்தைய குளிப்பாட்டுறோம், குளிப்பாட்டின தண்ணியை தான் வெளியே ஊற்றணுமே ஒழிய குழந்தைய தூக்கி வெளியே போடக்கூடாது. அப்படி போட்டோம் நம்ம நிறைய விஷயங்கள், அது இருக்கட்டும். ஆக இப்போ மரபுகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு என்ன வழின்னா, நம்மகிட்ட வளமான மரபு இருக்குது. ஏன் வளமான மரபு நமக்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் இந்த உலக உருண்டையை பார்த்தீங்கன்னா, உலக உருண்டையில் நிலநடுக்கோடுன்னு ஒன்று சொல்லுவோம். அதில் கடகரேகை மகர ரேகைன்னு 2 கற்பனை கோடுகள் இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்க பகுதியை தான் ட்ரோபிக்கல் ரீஜன் சொல்லுவாங்க, அதாவது வெப்பமண்டல பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்பமண்டல பகுதியில் 24 மணி நேர ஒரு நாள் என்பது 12 மணி நேர பகல், 12 மணி நேர இரவு, கிட்டத்தட்ட சமமாக இருக்கும். ஆனால் நீங்கள் உலகத்தில் வடக்கு பக்கம் போனீங்கன்னு வச்சுங்க, எடுத்துக்காட்டாக நார்வே, ஸ்வீடன் போன்ற ஸ்காண்டினேவிய நாடுகளுக்கு போனீங்கன்னா அங்கே இரவு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சில நாள் சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கும், நள்ளிரவில் கூட சூரியன். நான் பார்த்தேன், ஸ்டாக்ஹோமில் இருக்கும்போது 10 மணிக்கெல்லாம் சூரியனை பார்க்க முடியும். அப்படி வந்து இயற்கை வந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக தான் இருக்குது. அதனால தான் ரெயின் கோயவே அப்படின்னு பாடுறான். மழையே போ. நமக்கு அப்படி இல்லை, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிடுறாரு. மழையை போற்றுகின்ற மரபு நம்முடைய மரபு. ஆக இங்கே சிந்தனை என்பது இயற்கையை நோக்கி இருக்கும். அவனுடைய சிந்தனையெல்லாம் இயற்கையை அழிப்பதை நோக்கி இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஒரு வேட்டை சமூகத்தை விட இயற்கையை எப்படி சிதைத்தால் வாழ முடியும், இயற்கை வந்து அவருக்கு எதிராக இருக்குது. அதனால தான் அது ஆந்த்ரோபோசென்ட்ரிக்னு சொல்கிறாங்க. மனிதனை மையமாக வைத்த சிந்தனை கூறுகள், அங்கே தோன்றிய பல்வேறு வகையான தத்துவங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். மனுஷனை மட்டுமே மையமாக வச்சுருக்கோம். ஆனால் நம்முடைய மரபு அப்படி இல்லை, இயற்கையை மையமாக வைத்த மரபு. ஆக இந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிக் என்பது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். மனிதன் பேராற்றல் மிக்கவன் அப்படின்னு நம்ம பேசுவோம். மனிதனுக்கு வந்து அவன் எல்லாத்தையும் 6 அறிவு படைச்சிட்டான், உலகத்தையே ஆள போகிறான். உலகத்தை மட்டும் இல்லை, சந்திரனுக்கு போயாச்சு, சந்திரயான் விட்டுட்டோம், அடுத்து இப்போ சூரியனுக்கு போயாச்சு, அங்கேயும் போயிட்டான், எல்லாம் சரி. ஆனால் ஒரு கொரோனா வைரஸ் என்னாச்சு, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாக சமூகத்தை இயங்குடாமல் பண்ணிடுச்சு. ஆக இயற்கை தான் வலுவானது அப்படிங்கிற பார்வை என்பது அவங்களுக்கு இன்னும் வரலை. கொஞ்சம் பேருக்கு வந்திருக்கு, ஆனால் பெருசாக வரலை. அதை பல அறிஞர்கள் சொல்கிறாங்க, அப்படி சாத்தியம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த மனிதனை மையமாக வைத்து சிந்திக்கின்ற மரபு என்பது தான் எல்லாத்தையும் உடைச்சிருச்சு. இதுக்கு காரணம், ஃப்ரான்ஸில் ஒரு அறிஞர் இருந்தான், அவர் தெக்கார்த்தேன்னு சொல்லி, அதை வந்து கார்ட்டீசியன் தியரின்னு சொல்லுவாங்க. இதோட நியூட்டன் ஒருத்தர் வந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு நியூட்டனை பற்றி படிச்சிருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனிதன் கூட ஒரு எந்திரம் தாங்கிறார். அது ஒரு உயிரியல் எந்திரம். மனிதன் எந்திரம்னா என்ன, ஒரு பாட்டை கழட்டி போட்டுட்டு இன்னொரு பாட்டை வச்சிடலாம். இப்போ மனுஷனுக்கு கை சரியில்லைன்னா அந்த கையை வெட்டி போட்டுட்டு இன்னொரு கையை ஃபிட்டின் பண்ணிடலாம். அது அந்த சிந்தனை அடிப்படையில் அவங்க வந்தாங்க. மனம் வேறு மனிதன் வேறும் பிரிச்சுட்டாங்க. என்ன பிரித்தாங்க அப்படின்னா, கண்ணுக்கு ஒரு டாக்டர் இப்போ இருக்காங்கல்ல ஸ்பெஷலிஸ்ட், மூக்குக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், இப்படி பிரிச்சுக்கிட்டே போகிறோம். ஆக இந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் பேர் என்னாச்சு, அது பேர் ரிடக்ஷனிசம்னு பேர். இப்போ இன்னும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு நல்ல தேர்ந்த மீன்பிடிப்பாளர், உங்கள் கையில் ஒரு வலை கொடுத்துட்டாங்க. வலையை கொடுத்து நீங்கள் கடலில் வலை வீசுகிறீங்க, ஒரு படகுல போடுறீங்க, அப்படியே வலையை இழுத்துக்கிட்டே வர்றீங்க, உங்களுக்கு ஒரு மீன் கூட வரல. நீங்கள் வந்து என்ன ரிப்போர்ட் எழுதுறீங்க அப்படின்னா, இந்த கடலில் மீன்களே இல்லை. அதுதான் இன்றைக்கி இருக்கிற எல்லா தியரிகளும் இப்படி தான். ரிடக்ஷனிசம் பேர், குறைபாட்டு கோட்பாடு. அப்படி தான் இன்றைக்கி அறிவியல் இயங்கிட்டு இருக்குது. இப்போ அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் சொல்கிற சில பேராமீட்டர், இப்போ பயோடைனமிக் ஃபார்மிங் சொன்னாங்கல்ல ஐயா, அந்த உயிர் சக்தி வேளாண்மை, அதை அறிவியல் ஏற்றுக்காது.
வழக்கமான அறிவியல் ஏற்றுக்கிறதே இல்லை. எப்படி ஹோமியோபதியை ஏற்றுக்கிறது இல்லையோ அதுபோல் இது ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் வேலை செய்யுது. இதுக்கு வேறு ஒரு அறிவியல் கோட்பாடு தேவைப்படுது. ஆக இந்த கோட்பாடுகளுக்குள்ளே நம்ம உள்ளே நுழைஞ்சி சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பழமை எல்லாமே மோசமானதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பழமை இல்லாததும் சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. அப்போ ரெண்டுக்கு இடையில ஒரு கோட்பாடு வேணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பண்டைய நாகரிகங்கள் சொல்கிறோம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம், யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நாகரிகம், இதெல்லாம் ஒரு கிமு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்த நாகரிகங்கள் நிறையா தோண்டி எடுக்கிறாங்க. ஆனால் நாகரிக சமூகம் என்பதற்கும் பண்பாட்டு சமூகம் என்பதற்கு வேறுபாடு இருக்குது. இப்போ நாகரிக சமூகம்னா அங்கே கலை இருக்கணும், இலக்கியம் இருக்கணும், எழுத்து இருக்கணும், புத்தகங்கள் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் அது பழமையான நாகரிகம்னு ஒத்துக்குவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த எகிப்து, யூப்ரட்டிஸ், சுமேரிய நாகரிகம் எல்லாமே பார்த்திங்கன்னா யார் அந்த சமூகத்தை வழி நடத்துவாங்கன்னா ஒரு ப்ரீஸ்ட்டு, ஒரு பூசாரி தான் நடத்துவார். ராஜாவே அங்கே அரசனே பூசாரியாக இருப்பார். ஆனால் நம்முடைய தமிழ் சமூகத்தில் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நமக்கு இயற்கை தான் மையம். இது மற்ற எந்த சமூகத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு. வேத நாகரிகங்கள் எடுத்துட்டால் கூட அங்கே இயற்கை மையம் கிடையாது. அங்கே புருஷ சூக்தம், ஒரு புருஷன் தான் அங்கே இருப்பார். ஆனால் இங்கே தான் இயற்கை எப்படி தோன்றியதுன்னு தொல்காப்பியம் சொல்லுது. 50 பூதங்கள், வேலுசாமி சொன்னது போல் 5 துணையும் சொல்லார் பார்த்தீங்களா. அந்த நிலம், தீ, வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் அப்படிங்கிறார். இப்போ எவ்வளோ பெரிய சிந்தனை பாருங்கள். இன்றைக்கி அறிவியல் சொல்கிறத ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பதிவு சொல்கிறாரு. அது அவர் சொல்லலையா, என்மனார் புலவர் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான் நம்ம ஆள். அதை தூக்குறாரு. அப்போ கலந்த மயக்கம்னா 2 சொல், கலப்பது, மயங்குவது. அதை கெமிக்கல் சேஞ்ச் இருக்குது, அதுக்கு ஃபிசிக்கல் சேஞ்ச் இருக்குது. ரெண்டுமே நடந்து தான் இந்த உலகம் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் இந்த அடிப்படையில் நிலங்களை பிரிக்கிறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், 4 நிலங்கள். அப்புறம் 5 அன்பு திணைகள் +2 திணை, 7 + 7 14 திணை. அது அப்புறம் அது வேற ஒரு வகுப்பாக போயிடும், அதுக்குள்ளே நான் போகலை. ஆக இந்த திணை கோட்பாடு அப்படிங்கிறத தொல்காப்பியர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. இங்கே மட்டும் இல்லை, நான் பல இடங்களில் மேலை நாட்டு அறிஞர்களோட பேசும்போது அவங்க சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் சிந்திக்கவே இல்லைங்கிறான். இப்போ பயோ ரீஜனிசம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. நார்வேல பல்கலைக்கழகங்களில் அரங்குகள்லாம் ஏற்படுத்துகிறாங்க. நம்ம சொல்கிற திணையை சொல்லும்பொழுது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படி இல்லாமல் சிந்திச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற அறிவியலை விட தாண்டி சிந்திக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற அறிவியல் ஈக்காலஜி அப்படின்னு சொல்கிறோமே, சூழலியல். அந்த சூழலியல் என்பது அறிவியலாக தான் பார்க்குறாங்க. அப்போ நாம் தான் அதை கல்ச்சராக பார்த்துருக்கோம், பண்பாடாக பார்த்துருக்கோம். இது உலகத்தில் எங்கேயுமே பார்க்காத ஒரு பார்வை. இது நம்ம சொல்லலை, நம்முடைய அறிஞர்களோ, நம்முடைய தமிழாசிரியர்களோ, தமிழறிஞர்களோ அல்லது வேறு துறை சேர்ந்த வல்லுநர்களோ இதை சொல்லவே இல்லை. அதுதான் பெரிய கொடுமை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குறிஞ்சி நிலத்தையும் எப்படி விவசாயத்தையும் இணைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு 7 அக்ரிகல்ச்சர் ஜோன் இருக்குது. வேளாண்மை அதிகாரிகள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, 7 வகையாக இருக்குது, பிரிக்கிறாங்க. மழை அளவு, மண் அமைப்பு, வெயில் படக்கூடிய தன்மை, இதெல்லாம் 7ஆக பிரிக்கிறாங்க. அதில் தொல்காப்பியர் பிரித்த முறை என்னென்னா 4 நிலங்களாக சொல்கிறார். குறிஞ்சி நிலம், முல்லை நிலம், மருத நிலம். பாலை என்பது ஒரு நிரந்தரமான நிலம் கிடையாது. எப்பெல்லாம் மழை பெய்யாமல் வறட்சி வருதோ அப்போ முல்லையும் குறிஞ்சியும் மாறி அது பாலையாக மாறும். மழை பெஞ்சோடனே திரும்ப குறிஞ்சியாகவும் முல்லையாகவும் போயிடும். இதுதான் அடிப்படை. இப்போ குறிஞ்சி நிலத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த நிலம் என்பது அதிகமான மழை பெறும், குறைவான வெப்பம் கொண்டிருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும். அதை ஃபாரஸ்ட் ரீஜன் சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அதில் என்ன சிறப்புனா, என்ன விவசாயம் இருந்துச்சு அப்படின்னா, அங்கே தான் அதாவது உழாத வேளாண்மைன்னு ஒன்று இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய முன்னேற்றமான ஒரு அன்றைக்கே இருந்த ஒரு சிறந்த வேளாண்மை முறை. ஏன் சிறந்த வேளாண்மை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு இப்போ மசானாஃபு ஃபக்கோக்கான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒற்றை வைக்கோல் புரட்சி படிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்தவங்க ஒற்றை வைக்கோல் புரட்சி தான் அவங்களுக்கு வேத புத்தகங்களில் ஒன்று. அதில் என்ன சொல்கிறாரு அந்த ஃபக்கோக்கா, ஜப்பான்காரரு, நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு உழ வேண்டாம் பார்க்குறாரு. டூ நத்திங், நோ டில்லிங் அப்படிலாம் சொல்கிறார். உழாமல் விவசாயம் பண்ணுறது. இதை நம்முடைய முன்னோர்கள் பதிவு இருக்குது, சங்க இலக்கியங்களில் பதிவு இருக்குது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, தொய்யாது வித்திய துளர்வடு துடவைன்னு சொல்கிறார். அந்த வயலுக்கு பேர் துடவை. தொய்யாது அப்படின்னா உழாது, வித்திய விதைத்த வளமான வயல்களை கொண்ட பகுதி தான் அந்த குறிஞ்சி நிலம். இதை நம்முடைய விவசாயிகள் இன்றைக்கி புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய நிலத்தில் சாயில் கார்பன் இருக்குல்ல, ஆர்கானிக் கார்பன், அது 2.5 விழுக்காடு இருக்கணும். அப்படி இருந்துட்டால் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், உழ வேண்டிய தேவையில்லை. அது இருக்கா? இல்லை. எவ்வளோ இருக்குது? 0.2 விழுக்காடு கூட இல்லை. அப்போ இந்த ஆர்கானிக் கார்பனை அதிகப்படுத்துறதுக்கான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கணும். நம்மளை போன்ற வெப்பமண்டல நாடுகளில் என்ன சிக்கல் அப்படின்னா,
அதிகமான வெயில் அடிக்க அடிக்க இந்த ஆர்கானிக் கார்பன் கெமிக்கல் கார்பனாக மாறும், அல்லது இன்ஆர்கானிக் கார்பனாக மாறிடும். இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். அப்போ அதுக்கு தான் மரங்களோடு, அக்ரோ ஃபாரஸ்ட்னு சொல்கிறோமே, மரங்களோடு அல்லது நிழலோடு வேளாண்மை செய்ய வேண்டும் அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு வழி சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க? அணிநிழற் காடு. அது ஒரு வேளாண்மை முறை. இப்போ அக்ரோ ஃபாரஸ்ட்னு சொல்கிறோமே, அதை நம்முடைய முன்னோர்கள் அணிநிழற் காடுன்னு சொன்னாங்க. திருக்குறளில் ஒரு பதிவு இருக்குது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் அப்படிங்கிறார். ஒரு நாட்டினுடைய அரண் என்பது பெரிய கரன்சியோ அல்லது நிறையா தங்கமோ அல்லது அகழிகளோ கோட்டை கொத்தளங்களோ கிடையாது. என்னவா இருக்குது? மணி நீர் இருக்கணும், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். இன்றைக்கி உலகம் பூரா அதான் பிரச்சனை. தூய நன்னீர் கிடைக்கல. திருப்பூரில் பிரச்சனை அதுதான், நைஜீரியாவில் பிரச்சனை அதுதான், எல்லா நாடுகளையும் பிரச்சனை. சவுத் அமெரிக்காவில், தென் அமெரிக்காவில் அந்த தலைநகரத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தண்ணி இல்லை. அப்போ மணிநீர் அப்படின்னு சொல்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவர். மணிநீரும் மண்ணும், நல்ல மண் இருக்கணும். அணிநிழற் காடு சொல்கிறார். அது என்ன அணிநிழற் காடு? ஓசை காளிதாஸ் அழகாக சொல்லுவார். அவர் ஒரு நாள் பேசுவார் அந்த அணிநிழற் காடை பற்றி, ஒரு நாள் பேசக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி பேசுவார். அதாவது 7 வகையான பயிர்கள் ஒரு இடத்துல இருக்கும். இது சோலா ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழில் சோலை காடுகள் தான் மாற்றிருக்காங்க. உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் இருக்குது. தரைக்குள்ள ஒரு பயிர், அதை மூடி வைக்கிற ஒரு பயிர், அதுக்கப்புறம் சிறு செடிகள், குற்று மரங்கள், நடுத்தர மரங்கள், நெடிதோங்கிய மரங்கள், மரங்களிலே பற்றி படர்கின்ற கொடியினங்கள் என்று 7 வகையான பயிர்கள் இருக்கக்கூடியதான் அணிநிழற் காடு. இப்போ அணிநிழற் காடு இருந்தால் அங்கே மணி நீர் கிடைக்கும், அதுதான் உண்மை. ஆக அந்த மாதிரி அமைப்பு குறிஞ்சிலத்தில் இருக்குது. சரி, அடுத்தது முல்லைக்கு வாங்க. பேஸ்டோரல் ரீஜியன், அதாவது ஒரு மேய்ச்சல் பகுதி. இப்போ நீங்கள் ஒரு பண்ணையை வடிவமைக்கும் போது ஒரு ஃபார்ம் டிசைனிங் சொல்கிறோம். இப்போ நம்ம அதுக்கு நிறைய வகுப்புலாம் சொல்கிறோம். அந்த பண்ணையை வடிவமைக்கும் போது பண்ணைக்கும் வேளாண்மைக்கும் வேறுபாடு இருக்குது. என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் வேறு, ஃபார்மிங் வேறு. அக்ரிகல்ச்சருங்கிறது சீசனில் குறிப்பிட்ட பருவத்தில் பெய்கிற மழையை அடிப்படையாக கொண்டு விவசாயம் பண்ணுவோம். மித்த நேரம் வேறு வேலைக்கு போயிடும். இனிமேல் அது சாத்தியப்படாது. இப்போ பண்ணையம் என்பது ஒரு தொழிற்சாலை எப்படி 365 நாள் இயங்குதோ அதுபோல் ஒரு நிலத்தை இயங்க வைப்பது தான் பண்ணையம். அந்த அடிப்படையில் இந்த குறிஞ்சி நிலத்தில் காய்கறியும் பழங்களையும் மையமாக வைத்து, மரங்களை மையமாக வைத்து நீங்கள் பண்ணையை வடிவமைக்கணும். அப்படியே நீங்கள் முல்லைக்கு வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், முல்லை நிலம் முழுமையாக அது ஒரு பேஸ்டோரல் ரீஜன், மேய்ச்சல் பரப்பு கொண்டது. அங்கே மழை அளவு குறைவாக இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும், சில குறிப்பிட்ட வகை செடி இனங்கள் தான் இருக்கும். அப்போ அந்த மேய்ச்சல் பரப்பில் கால்நடைகளை மையமாக வைத்த ஒரு வேளாண்மை முறை தோன்றியது. அங்கே இன்னொரு தொழில்நுட்பத்துக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா தாதரு மன்றங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிரியா சொல்லும் பொழுது சொன்னாங்க பார்த்தீங்களா, குப்பை மேடு தான் எனக்கு ஆசான் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அது 100க்கு 100 உண்மை, சான்று இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த கம்போஸ்ட் இருக்குல்ல, மக்கு, அதை கண்டுபிடிச்சது எப்படின்னு நினைக்கிறீங்க? இயற்கை தான் நமக்கு பேராசான். இயற்கையிலேருந்து நம்ம கற்றுக்க முடியும். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, காட்டுக்குள்ளே போனீங்கன்னா இலைகள் அப்படியே உதிர்ந்து விடும். அப்படியே விழுந்தோடனே அப்புறம் கொஞ்சம் ஆடு மாடுகள் அல்லது ஆடு மாடுகள்னால் காட்டு விலங்குகள் போகும்போது அது மூத்திரம் பெஞ்சிட்டு போகும், சாணம் போட்டுட்டு போகும். அப்போது முதல்ல தாவர கழிவு உழுது, அதுக்கப்புறம் விலங்கு கழிவு உழுது, அப்புறம் கொஞ்சம் மழை பெய்யும் அல்லது கொஞ்சம் பனி பெய்யும், அப்போ கொஞ்சம் தண்ணி, அப்புறம் ஒரு தாவர கழிவு, விலங்கு கழிவு, கொஞ்சம் தண்ணி, தாவர கழிவு, விலங்கு கழிவு, கொஞ்சம் தண்ணி, இப்படி அடுக்கடுக்காக போட்டிங்கன்னா அது பேர் தான் கம்போஸ்ட், வேறு ஒன்றும் கிடையாது. மக்கு செய்கிறதுன்றது அந்த இயற்கையிலேருந்து கற்றுக்கிட்டது தான். அதை தாது மன்றங்கள் அப்படின்லாம். தாது எரு மன்றங்கள் நிறைந்த பகுதி தான் முல்லை நிலம். இந்த முல்லை நிலத்தில் கால்நடைகளை மையமாக வைத்த ஒரு வகையான வேளாண்மையை நீங்கள் டிசைன் பண்ணணும். அடுத்தது வந்தீங்கன்னா மருதம் என்னன்னா, மருதத்தில் நிறைய நம்ம வேலை செஞ்சிட்டோம். ஏன்னா இயற்கையாக இருந்த குறிஞ்சி நிலமோ முல்லை நிலமோ அங்கே நிறையா அரசுகளோ அமைப்புகளோ தோன்றலை. சின்ன அளவில் தான் அரசு தோன்றியது. அதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னா புறப்பொருள் வெண்மாமலையில் சொல்கிறாங்க. கல் தோன்றிடுச்சு, குறிஞ்சி தோன்றியாச்சு, மண் தோன்றலை, மருதம் தோன்றலை. அதுக்கு இடையில் முல்லையில் ஒரு தோன்றிய ஒரு அமைப்பு அரசு தான் இந்த தமிழ் குடின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, கோல் அப்படின்னோம்னா, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த பிஷப்புக்கு என்ன பேர் தமிழில் தெரியுமா? ஆயர்னு சொல்லுவாங்க. ஆர்ச்சி பிஷப்புக்கு பேராயர். ஆயர்னா என்ன? ஆடு மேய்க்கிறவர், மாடு மேய்க்கிறவர். ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன? குட் ஷெப்பர்ட், அது ஒரு நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா சமயங்களிலும் இருக்குது. கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் மாடு மேய்ச்சி வருவாங்க. புத்தரை சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த பேஸ்டோரல் ரீஜியனில் சமூகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. அந்த அடிப்படையில் தான் அந்த கோல் குச்சி வச்சுக்கிட்டு வச்சாங்க இல்லையா, அதுதான் கோல் என்பது கோன்மையாக மாறி கோன் என்றால் அரசன் என்றானது. இது தமிழுக்குள்ளே போனீங்கன்னா அது தெரியலாம். இன்றைக்கி செங்கல் கொடுக்குறாங்கல்ல, எல்லாம் மன்னர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கெல்லாம் செங்கல் கொடுக்குற கடை, அதனுடைய எச்சம் தான் அது.
அவருடைய அடிப்படை எச்சம் தான் இங்கே கொடுக்குறாங்க. அது கோன்மைன்னு சொல்கிறோம். ஆக அந்த முல்லை நிலத்துக்கு அடுத்தாப்பில் மருத நிலத்துக்கு வந்தீங்கன்னா நீர் மேலாண்மையில் நம்முடைய முன்னோர்கள் மிக சிறந்த அறிவாளிகளாக இருந்திருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம எதுவுமே புரிஞ்சுக்கல. 2 வகையான தொழில்நுட்பங்கள் நம்மகிட்ட வளர்ந்தது. ஒன்று, பெய்கிற மழையை எப்படியெல்லாம் தேக்கி வச்சு விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறது. இன்னொன்று, ஓடுகிற ஆறுகளில் தண்ணீரை தேக்கி வைத்து எப்படி வேளாண்மை செய்வது. 2 தொழில்நுட்பம் வளர்ந்தது. அது 2ஐயுமே நம்ம கை விட்டுட்டோம். இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் கல்லணை இருக்கு இல்லையா, கல்லணை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. காவிரியினுடைய முக்கியமான பகுதி, அதாவது அந்த திருச்சிக்கு கிழக்க கொள்ளிடமும் காவிரியும் சேர இடத்துல கட்டப்பட்ட அணை அந்த கல்லணை. கல்லணை தொழில்நுட்பத்தை பார்த்துட்டு சார் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிற ஒரு பொறியாளர், ஆங்கிலேய பொறியாளர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஓடுகிற தண்ணீரில் எவ்வாறு அணை கட்ட வேண்டும் என்ற தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்த இந்த மூதாதையர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்னு பதிவு செய்கிறார். ஏன்னா 1860 வரைக்கும் ஓடுகிற தண்ணியில் எப்படி அணை கட்ட வேண்டும் என்பது ஆங்கிலேயர்களுக்கு தெரியாது. இங்கே வந்து தான் கற்றுக்கிறான். நான் சும்மா அடிச்சு விடலை புருடா. நீங்கள் போய் புத்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்டிகிஸில் போனீங்கன்னா அவனுடைய புத்தகம் இருக்குது. 18 வயசில் அங்கே வந்திருக்கான் இந்தியாவுக்கு. அந்த இன்ஜினியர் இங்கே வந்து கற்றுக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணான். அதுக்கு பிறகு தான் அணைகள் பேரணைகள் அவன் கட்டுறான். அவன் சொன்ன பிறகு தான் நமக்கு தெரியும் கல்லணை வந்து இப்படி ஒரு அணை இருக்குதுன்னு நமக்கு தெரியும். தோண்டி எடுக்கிறான். ஏன்னா அது கட்டுறது கஷ்டம். அப்போ சிமெண்ட்டெல்லாம் கண்டுபிடிக்கலை, கம்பி இருந்திருக்கலாம், அது இரும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ சுண்ணாம்பு தான் இருக்கும். சுண்ணாம்பை வச்சு நீங்கள் ஒரு ஓடு தண்ணி, அப்போ மேட்டூர் அணை கிடையாது, கிருஷ்ணராஜசாகர் கிடையாது, பெரிய காடு, அதிகமான மழை. அப்போ எவ்வளோ வெள்ளம் வரும் பார்த்துங்க காவிரியில். எப்படி நீங்கள் நிறுத்துவீங்க? சுண்ணாம்பு போட்டால் கரைஞ்சி போயிடும். அப்போ தான் அவன் ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறான். அது ஒரு கோட்பாடு. நம்மளாம் விட்டுட்டோம் அதை. கடற்கரையில் போய் நிற்கிறீங்க, அல்லது ஒரு ஆற்றங்கரையில் போய் நிற்கிறீங்க. நிற்கும் பொழுது ஒரு அலை வந்து அப்படி அடிச்சுட்டு போகுதுன்னு வச்சுங்களேன் நம்ம காலில். அப்போ நம்ம கால் உள்ள மண்ணுக்குள்ளே புதையும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே புதையும். ஒரு கல் போட்டிங்க, கடினமான கல்லை, அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக புதையும். இதை தான் எடுத்துக்கிறான். அன்றைக்கி இருக்கிற இன்ஜினியர்ஸ் யார்? கரிகால் பெருவளத்தான். அவன் வந்து கிட்டத்தட்ட முதல் நூற்றாண்டு, முதல் நாட்டு, கிறிஸ்துவுக்கு முன்னாடி முதல் நூற்றாண்டை சேர்ந்தவன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு இருக்கிற அறிஞர்களை கூப்பிட்டு பேசுகிறான், எப்படிப்பா பண்ணுறது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் முன்னாடி இருந்த மரபுகளில் ரொம்ப ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. புக் பப்ளிஷ் பண்ணுறோம்ல, இப்போ புத்தகம் வெளியிடுறோம்ல, ஒரே நேரத்தில் 500 காப்பீஸ் அடிக்கிறோம், 200 காப்பீஸ் அடிக்கிறோம், 1000 காப்பீஸ் அடிக்கிறோம்ல. அப்போ எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் தேடி போனால் எனக்கு ஒரு வினோதமாக ஒரு ஆச்சரியமானது கிடச்சிது. என்ன பண்ணுவாங்களா, இப்போ சிவராமன் ஐயா போன்றவங்களாம், அவங்களாம் வள்ளல்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி இங்கே வந்து அரங்கேற்றுவார், புலவர் எழுதுவார், அகர முதல எழுத்தெல்லாம். அங்கே ஒரு 100 புலவர்கள் உட்காந்துருப்பான் வெளியே. அவன் கொஞ்சம் இளம் மாணாக்கர்களாக இருப்பான். ஆளு கையில் ஒரு ஓலையை கொடுத்துருவாங்க. இவர் சொல்லுவார், அகர முதல எழுத்தெல்லாம்னு இவர் எழுதுவார். 100 பேர் எழுதுவான். 100 புத்தகம் ரெடி ஆயிரும். அப்படியே சீல் பண்ணி கையில் போட்டு கட்டி கொடுத்துருவான். பாருங்கள் பப்ளிகேஷன் எப்படி நடந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி நீங்கள் ஒன்றும் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. நம்ம ஆளுங்க நிறையா செய்திகளும் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் கல்லணையை பார்க்கும்பொழுது ஒரு கல்லை வெட்டி வைக்கிறான், அந்த மணலுக்குள்ளே புதையுது. அதுக்கப்புறம் இன்னொரு கல்லை வைக்கிறான், அதுக்கு ரெண்டுக்கு இடையில் ஒரு கரையாத களிமண்ணை வைக்கிறான். கல் மேல் கல் வைத்து கட்டப்பட்ட அணை கல்லணை. இது சொன்னது ஆர்தர் காட்டன். சரி, அதுக்கு என்ன பேர் வைக்கிறான்? கல்லணை தானே எப்படி வைக்கணும் இங்கிலீஷில்? ஸ்டோன் பேரியர்னு வைக்கலாம். அவன் என்ன சொல்கிறான்னா கிராண்ட் அணைக்கட். இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக நடந்துச்சுன்னா என்ன பொருள்? ரொம்ப பெருமிதமாக நடந்துருச்சு, பெருமிதமான அணை. அது போய் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மேட்டூரையோ கிருஷ்ணராஜசாகரையோ அல்லது பெரிய அணைகளை போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நர்மதா டேமையோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது சாதாரண அணை. ஆனால் அதுக்கு தான் கிராண்ட் அணைக்கட்டுன்னு பேர். மேட்டூருக்கோ கிருஷ்ணராஜருக்கோ கிடையாது. ஏன்னா அப்போ கட்டப்பட்ட அணை. இன்னமும் உலகத்தில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே பழைய அணை. எகிப்தில் இந்த அணையெல்லாம் போயிடுச்சு, ஆனால் இன்னமும் இருக்குது, பயன்பாட்டில் இருக்குது. இது ஒரு பெரிய செய்தி. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் பின்னாடி வந்து 1000 வருஷத்துக்கு பிறகு வந்தான் ராஜராஜ சோழன். அவனுடைய காலத்தில் 13க்கு மேற்பட்ட கட்டுமானங்கள் காவிரியில் பண்ணியிருக்கான். ஆற்றினுடைய போக்கை. அதனால சோழ நாடு சோறுடைத்து. இன்னொன்று தெரியுமா, இந்தியாவில் அதிகமாக இருந்த பேரரசு எது தெரியுமா? அசோக பேரரசா அல்லது முகலாய பேரரசா? எந்த பேரரசு? சோழ பேரரசு. 400 ஆண்டுகளுக்கு மேலே. வரலாற்று புத்தகங்களுக்கா பாருங்கள், தமிழ்நாடு இந்தியாவில் எழுதப்பட்ட வரலாற்று டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள், எங்கேயாவது சோழ பேரரசு இருக்கான்னு பாருங்கள். துளியூண்டு இருக்கும். ராஜராஜ சோழன் துளியூண்டு இருக்கும். இந்தியாவிலே அதிகமாக இருந்த பேரரசு, இன்னும் சொல்லப்போனால் ஆசியாவிலே அதிகமான காலம் இருந்த பேரரசு சோழ பேரரசு. 400 ஆண்டுகளுக்கு மேலே. அந்த பேரரசு ஏன் நிலை நின்றதுன்னா விவசாயம்தான். ஏன் அப்படின்னா அவன் முழுக்க
உலகத்தில் இந்தியாவில் முத நிலத்தை சர்வே பண்ணது யார் தெரியுமா? பிரிட்டிஷ்காரன் கிடையாது. நிலத்தை சர்வே பண்ணவன் ராஜராஜ சோழன். நாம் எப்படி வந்திருக்கோம்னா ஏரியை மூடுகின்ற மரபமாயிட்டோம். மன்னர்கள் காலத்தில் ஏரியை உருவாக்குறான். புறநானூற்றில் இருக்குது செய்தி. உடப்புலவனியார் சொல்கிறாரு, நீ வரலாற்றில் நிற்கணும்னா என்ன செய்யணும்? நிறையா ஏரிகளை உண்டாக்கணும். நானும் திருப்பூர் தொழிலதிபர்கள் சொல்கிறேன், நீங்கள் வரலாற்றில் நிற்கணும்னா நிறையா ஏரிகளை உண்டாக்குங்க. திருச்சிக்குள்ளே போதிலே உய்யக்கொண்டான் கால்வாய், அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? சமமட்டத்தில் போகும், வளைஞ்சு 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 போகும். ஏன்டா அப்படி வளைச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால், அந்த நீரில் அறிஞர்கள் சொல்கிறான், அப்படி போனால் தான் நிறைய இடத்துல தண்ணி பாயும், தண்ணியை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது.